எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மித்ரனுக்கு பர்த்டே. இன்றைக்கி ஒரே ஒரு உதவி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கருணை இல்லத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் இன்றைக்கி. அதெல்லாம் ரொம்ப பாவங்க, சத்தியமாக கண்ணால் பார்க்கவே முடியல அவங்கள. உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். ஒரு பிறந்த குழந்தைய வெளியே வாசல்லே எரிஞ்சிட்டு தான் வளர்த்திருக்காங்க வெளியே இருந்து. 3 மாதம் இருக்கும்போது மித்ரனும் பார்க்கும்போது அப்படி எனக்கு அழுகாச்சியாக இருந்துச்சு. அங்கே இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே அவங்களுக்கு எவ்வளவோ பார்ட்டி அது மாதிரி போடுங்க. எல்லாருக்கும் காலையில் இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மித்ரனுக்கு பர்த்டே. அதனால அவ்வளோதான் வீடியோக்குள்ளே சாப்பாடு கொண்டனால வீடியோ போடுறேன். கருணை இல்லத்துக்கு போய் எங்களால் முடிஞ்சது நாங்கள் சாப்பாடெல்லாம் போட்டுருந்தோம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் உள்ளத்தில் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நானும் சகோதரி அக்கா எல்லாம் ஃபேமிலியோடு போயிருந்தோம். எல்லாமே நாங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். என்ன சாப்பிட்றாங்க இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு. சாப்பாடு போட்டால் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தை போட்டு அடியானாடி அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவனை ப்ரே பண்ணிவிட்டு மித்ரனுக்காக அவனெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டாங்க. நம்ம வீடியோ மற்றவங்க எல்லாமே வயசான பெரியவங்க தான். நான் கிஃப்ட் அப்புறமேட்டு எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு 5 ஃபேமிலி மட்டும்தான் கூப்பிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணியிருந்தோம் மித்ரனுக்காக. எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு குட்டி பவுல் கொடுத்துருந்தேன், சாக்லேட் அப்புறம் கேக், அவ்வளோதான். ரொம்ப கிராண்டாக அது இது அப்படி எதுவுமே பண்ணலை. நாங்கள் இது மட்டும் தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சின்ன பசங்களுக்கெல்லாம் பென்சில், அந்த ஸ்கெட்ச் பென்சில் கொடுத்துருந்தோம். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அனாதாசிரமத்துக்கு பார்ட்டி அது மாதிரி ரொம்ப பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இருந்தாலும் கொஞ்சம் இது மாதிரி இல்லாதவங்களுக்கு கொஞ்சமாவது பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கருணை இல்லத்தில் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி. ஒருத்தங்க ஆடம்பரமாக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க, ஒருத்தங்க இல்லைனாலும் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான். ஏன்னா அங்கே இருக்கவங்க அனைவருமே வயதானவங்க தான்.